بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு பார்க்க இருக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஒரு முக்கியமான தகவல். இந்த தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் கொடுத்து இல்லை அனைவரும் என்ன செய்யணும், அதை ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருச்சு. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் என்பது ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா இறந்தவர்களை நீக்குவதற்கு, இடம்பெயர்ந்தவர்களை மாற்றி அமைப்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் படிவம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் படிவம் என்பது இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வச்சு எந்த அளவுக்கு கள்ளத்தனம் செய்ய முடியுமோ அதை இன்னைக்கு ஒன்றிய அரசு தேர்தல் கமிஷனை வச்சு காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இது உலக அறிந்த உண்மையாக இருக்குது. நம்ம பீகாரில் பார்த்தோம், கோடிக்கணக்கான வாக்காளர்களை நீக்கியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாளர்களை நிறைய சேர்க்கக்கூடிய சமூக வலைகளில் பார்த்தோம். 0 நம்பர் அப்படியெல்லாம் ஓட்டு சேர்க்கக்கூடியதை பார்த்தோம். பாலத்துக்கு கீழே குடியிருக்கிறவர்கள், வீடு வாசல் இல்லாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள்லாம் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக சொன்னோம்னா, ஒரு வீட்டில் 24 ஓட்டு 120 ஓட்டெல்லாம் பீகாரில் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் இது உலக அளவில் கொண்டு சென்றது. காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உலகம் முழுவதும் கொண்டு இது ஆதாரப்பூர்வமாக டிஜிட்டல் மூலியமாக மக்களுக்கு உலகத்துக்கு எடுத்துக்காட்டினார். இந்த படிவம் இப்போ தமிழகத்தில் வந்திருக்குது. தமிழகத்தில் வந்த இந்த படிவம் ஏறத்தாழ 1 கோடிக்கு மேலே இந்த வாக்காளர்கள் நீக்கம் செஞ்சிருக்குது. எங்க தமிழகத்தில் குறிப்பா முஸ்லிம்கள் கொத்து கொத்தா வாழக்கூடிய இடங்கள்ல திட்டமிட்டு இந்த வாக்குகளை நீக்கியிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இப்போ எங்க வீட்டிலே 2 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது. என்னுடைய பசங்க 2 பேருக்கும் நீக்கப்பட்டிருக்குது. இந்த நீக்கப்பட்டதை யாருக்கும் அறிவிக்கப்படலை. அப்ப என்ன செய்யணும், உங்க வாக்கு உங்க நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு முறை என்ன செய்யணும், எனக்கு நோட்டீஸ் அனுப்பி தகவல் சொல்லணும். ஆனா இதுவரைக்கும் எந்த தகவலும் சொல்லல. தகவல் சொல்லாம கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வாக்காளர் நீக்கம் செஞ்சிருக்குது. இப்ப என்னன்னா, கடந்த ஜனவரி 30ஆம் தேதியோட இந்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்குது. ஆனா இதை கொண்டு போய் காங்கிரசும் திமுகவும் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு இதை 10 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டைம் வாங்கியிருக்கு. இன்னும் 10 நாள் இருக்குது. ஆக பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வாக்குகளை என்ன செய்யணும், சென்றிருக்கா அப்படி பார்த்து செய்து, இல்லைன்னா அதுக்குள்ள செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். இதை யாரு செய்யணும், எந்த அரசியல் கட்சி இப்ப களத்தில் இல்லை. நீங்க கவனிச்சா தெரியும், எந்த அரசியல் கட்சியாவது களத்தில் செய்யறாலும் இல்லை. திமுக அங்கங்க அதுவுமே முழுசா இல்லை. திமுகவுமே அங்கங்க சில விஷயங்களை பார்க்கறாங்களே தவிர மற்றபடி எந்த அரசியல் கட்சியுமே இதுல கவனம் செலுத்தல. இப்ப என்னன்னா, கடைசி இறுதி வாக்காளர் இருக்காங்களே அவர்கள் யாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தகவல் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டருமே சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கு, உச்ச நீதிமன்றம். இதை நகராட்சி, ஊராட்சி, ஒன்றியங்கள் எல்லாம் அந்த இடத்துல மக்கள்கள் பார்க்கிற மாதிரி, யார் யார் ஓட்டு இருக்கு, யார் யார் ஓட்டு இல்லை, மக்கள் பார்க்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது எந்த அளவுக்கு ஊராட்சி மன்றம், நகராட்சி எல்லாம் செய்ய போறீங்க தெரியல. ஆனா நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், தன்னரவர்கள், இஸ்லாமிய இயக்கத்தில் உள்ளவர்கள் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஏன்னா குறிப்பா முஸ்லிம்கள் வாக்குகள்லாம் நிறைய நீக்கப்பட்டிருக்குது. அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, தேர்தல் கமிஷன் உள் வேலை பார்க்குது, களவாடித்தனம் பண்ணுது, இஸ்லாமியர் ஓட்டை திட்டமிட்டு பறிக்கக்கூடிய செய்தி தான் இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். பீகார்லையும் சரி, இந்தியாவிலையும் சரி, இப்ப தமிழ்நாட்டிலேயே நிற்குது. இப்ப இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இந்த நிலைமைன்னா, படிப்பறிவு இல்லாத வடக்கெல்லாம் எப்படி இருக்கு நம்ம யோசிச்சு பார்த்துக்க வேண்டிய. இப்ப என்னன்னா, யாருடைய வாக்கு இல்ல அப்படிங்கிறத PRO அப்படிங்கிற சொல்லக்கூடிய இருக்காரு, அவர் நம்பரை வாங்கி கான்டாக்ட் பண்ணிக்கங்க. எங்க ஓட்டு வந்துச்சா இல்லையா, என்ன சமர்ப்பிக்கப்பட்டு கேட்டுக்குங்க. PLA ஒருத்தர் இருக்காரு, வார்டு அந்த பூத்துடைய கமிட்டி, அவரை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்தந்த அரசியல் கட்சிகளை வச்சிருப்பாரு, PRA சொல்லி போட்டிருக்காங்க. அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஓட்டு இருக்கா, ஓட்டு இல்லையா,
இதை வந்து என்ன செய்யணும், இன்னும் 10 நாள் தான் இருக்குது. பிப்ரவரி 10க்குள்ள 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது உச்ச நீதிமன்றம். அந்த 10 நாளுக்குள்ள என்ன செய்யணும், வாக்காளர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸும் ஸ்கூல் சர்டிபிகேட் டிசின்னு சொல்லுவோமே ரெக்கார்டு சீட்டு, இதையும் ரெண்டையும் கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த பிஎல்ஏ பூத் கமிட்டி இருக்காரு அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம்னா அது சேர்க்கப்படும். இது எதற்காக செய்தி சொல்றோம்னா, இது மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை. எந்த ஒரு அமைப்பும் இஸ்லாமிய அமைப்பும் அரசியல் இஸ்லாமிய கட்சிகள்லாம் இதில் எடுத்து செய்யற மாதிரி தெரியல நம்ம பார்த்த அளவுக்கு. ஆனாலும் இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும், மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். நம்முடைய வாக்கு என்பது நம்முடைய உரிமை, நம்முடைய வாக்கு உரிமை என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த செய்தியை சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருமினால் சொல்லக்கூடிய செய்தியை உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.